வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. தமிழகத்தில் வறட்சியால் விவசாயிகள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு சில விவசாயிகள் மட்டுமே வறட்சியால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் மேலும் சிலர் சொந்த பிரச்சினைகளுக்காக தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு ஏமாற்ற பார்ப்பதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு குற்றம் சாட்டினார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்த ஐயாக்கண்ணு முழு அடைப்பு போராட்டத்திற்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற பார்ப்பதாகவும் இதனை கண்டித்து தலைமை செயலகத்தில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் ஐயாக்கண்ணு தெரிவித்தார். இன்றைக்கு தவறான தகவலை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியிருப்பதை கண்டித்து நாங்கள் தலைமைச் செயலகத்திலே விவசாய சங்கம் போராடுவோம். தவறான தகவல் கொடுத்தா அப்புறம் எப்படி மத்திய சர்க்கார் நஷ்டம் தரும்? எங்களுக்கு கிடைக்காதுல்ல. மத்திய சர்க்கார்ட்ட ஒரு அறிக்கை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை இப்படி கொடுத்திருக்காங்க. இதை எங்களது தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாயம் வன்மையாக கண்டிக்கிறது. விவசாயிகளின் உணர்வுகளை முதல்வர் பழனிசாமி புரிந்து கொள்ளாதது வேதனை அளிப்பதாக டெல்டா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் தற்கொலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கை பற்றி விவசாயிகளின் கருத்துக்களை பார்க்கலாம். விவசாய கடன்லாம் உடனே அடியாட்களை வச்சு குண்டர்களை வச்சு விவசாய பெண்மணிகளை கடுமையாக கேவலமாக பேசி அவங்கள திட்டி பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கீங்க, செத்து தொலைங்கலாம் சொல்லி அந்த வங்கி அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை விட ஒரு மணி மேலே போய் திருச்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இதில் திருச்சி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கேட்டால் நான் வறட்சிக்கு முன்னே வழக்கு போட்டேங்கிறார். ஆனால் நம்ம அரசாங்கம் வறட்சி நிவாரணம் அறிவிச்சிட்டாலே, வறட்சின்னு மாவட்டத்தை அறிவிச்சிட்டாலே எந்த வசூல் நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்திலே இருக்குது. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நூற்றுக்கணக்கான பேருக்கு எங்களுக்கு அந்த எட்டரை கோப்பு அந்த பகுதி ஒரே ஒரு பகுதி பேர் நோட்டீஸ் வந்திருக்கு, கோர்ட் நோட்டீஸ். தமிழக விவசாயிகள் தற்கொலைக்கு வறட்சி காரணம் அல்ல என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பது தற்கொலையை விட கொடுமையானது என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் வறட்சியால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் தமிழக அரசு மத்திய அரசிடம் வறட்சி நிவாரணம் கேட்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை விட இது மிகப்பெரிய கொடுமையை இந்த ஆட்சி தொடர்ந்து அதுவும் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அஃபிடவிட் தாக்கல் செய்து அதை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதே மாநில அரசு வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவித்துவிட்டு அதற்கு ஏறக்குறைய 20,000 கோடி நிதி தேவை என்று கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? வறட்சி இரட்டை இலை சின்னம் பெற பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரி வீட்டில் டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி ரூபாய் பணம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் கைது செய்தனர். தினகரனை டெல்லி போலீசார் நேற்று சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக மன்னார்குடியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரி மோகன் என்பவரது வீட்டில் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. பொதுப்பணித்துறை அதிகாரி மோகன் இரட்டை இலை விவகாரத்தில் டிடிவி தினகரனுக்கு உதவியதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னை கொளப்பாக்கத்தில் வினோத் கார்டன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான வழக்கை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மருத்துவ பட்ட மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கையின் போது எளிதில் அணுக முடியாத மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணியாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு நீட் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்ணுடன் 30% கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க இந்திய மருத்துவ கவுன்சில் விதி வழிவகை செய்கிறது. மேலும்
தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டின்படி மலைப்பகுதி, கிராமப்பகுதி, எளிதில் அணுக முடியாத பகுதி, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு நீட் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்ணுடன் 10% கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த விளக்க குறிப்பேட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் மே 31ஆம் தேதியுடன் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கை முடிவடைவதால் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு அமர்வு அமைக்க உத்தரவிட்டார். சாலையோர குழந்தைகள் கடத்தலை தடுப்பதில் சிறப்பாக செயல்பட்டதாக காவல்துறையினரை சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. சாலையோர குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க கோரி நிர்மல் என்பவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்தி ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இன்று காவல்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னையில் 94 குழந்தைகளும், கோவையில் 91 குழந்தைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் காப்பகங்களில் முறையாக பராமரிக்கப்படுகின்றார்களா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய குழந்தைகள் நல வாரியத்திற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வரும் ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஆயக்குடியில் 3 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி அடுத்த சிவலோகத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இடையே சமரசம் ஏற்பட்டதை அடுத்து பாகுபலி 2 தமிழ் படம் தமிழகம் முழுவதும் இன்று வெளியானது. தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் பிரச்சனையால் பாகுபலி 2 தமிழ் சிறப்பு முதல் காட்சி இன்று காலை ரத்து செய்யப்பட்டது. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறப்பு காட்சி ரத்தானதால் திரையரங்கம் வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த பரபரப்புக்குள் பாகுபலி 2 தமிழ் பதிப்பு இணையத்தில் வெளியாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இடையிலான பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் காலை காட்சி வெளியானது. அதிமுக அணிகள் இணைப்பு விவகாரத்தில் முன்பிருந்த இறுக்கமான சூழல் மாறி பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற சுமூகமான சூழல் வந்து கொண்டிருப்பதாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கூறியுள்ளார். சுமூகமான சூழல் ஏற்படும் பட்சத்தில் அதிமுக அம்மா அணியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் KP முனுசாமி தெரிவித்தார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமி இதனை தெரிவித்தார். சுமூகமான சூழலை உருவாக்குகின்ற பட்சத்தில் நாங்களும் ரெடி. அதாவது முன்ன ஒரு இறுக்கமான நிலையிலிருந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கிறோம். அது இன்னும் கழிஞ்சு வரும்போது நம்ம பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.